ராத்திரி நேர ஊட்டி குளிர். வீட்ல நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க. வெளியே இருந்து ஜிங்கிள் பெல்ஸ் பாட்டு சத்தம் கேக்குது. ஜன்னலை திறந்து பார்த்தா ஒரு ஆளு உங்களையே வெறிச்சு பார்த்து பாடிட்டு இருக்கான். நீங்க பயந்து போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொன்னா அடுத்த செகண்ட் அவன் ஒரு மிருகம் மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே உங்க வீட்டு கதவை வந்து உடைக்கிறான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி கிறிஸ்மஸ் அன்னைக்கு வீட்டுக்கு சாண்டா கிளாஸ் வந்தா சந்தோஷமா இருக்கும். ஆனா அதே சாண்டா நீ வீட்ல தனியா தானே இருக்கன்னு கேட்டுட்டு பூட்டி இருக்க கதவை உடைக்க வந்தா எப்படி இருக்கும்? கேட்கவே பயங்கரமா இருக்குல்ல. ஆனா இது கற்பனை இல்ல, இது உண்மையாவே நடந்த சம்பவங்கள். இன்னைக்கு வீடியோல கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா கிறிஸ்மஸ் அன்னைக்கு நடந்த 4 ஹாரர் ஸ்டோரிஸ பத்தி தான் பார்க்க போறோம். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்டோரியை கேட்க தயாரா இருங்க. இது ஊட்டியில டேவிட் ஒருத்தருக்கு நடந்த உண்மை சம்பவம். டேவிட் ஒரு ஐடி எம்ப்ளாயி. போன டிசம்பர் மாசம் அவரோட ஒய்ஃப் ஹாலிடேஸ்க்காக ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ டேவிட் மட்டும் அந்த பெரிய வீட்டில் தனியாக இருந்திருக்காரு. அந்த ஏரியாவே ரொம்ப அமைதியா ஒதுக்குப்புறமா இருக்கும். பனிமூட்டம் அதிகமா இருக்கிறதுனால சாயந்தரம் 6 மணிக்கே வெளியே நல்லா இருட்டிடும். டேவிட் கிச்சன்ல டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது வெளியே இருந்து திடீர்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. யாரோ பாடுற மாதிரி இருந்திருக்கு. டேவிட் டிவியை மியூட் பண்ணிட்டு கவனிச்சிருக்காரு. யாரோ ஜிங்கிள் பெல்ஸ் பாட்டை பாடிட்டு இருந்திருக்காங்க. முதல்ல பசங்க யாராச்சும் விளையாடிட்டு தான் இருக்கிறாங்கன்னு நினைச்சிருக்காரு. ஆனா குரல் ஒரு வயசான ஆளோட குரல் மாதிரி இருந்திருக்கு. டேவிட் டோரை திறந்து பார்த்தா அங்க ஒரு 35 வயசு ஆளு நின்னுட்டு இருந்திருக்கான். அவன் கோட் ரொம்ப லேசா இருந்திருக்கு. ஆனா அவன் குளிர பத்தி கவலைப்படாம தரைய பாத்துக்கிட்டே ஜிங்கிள் பெல்ஸ் பாடிட்டு இருந்திருக்கான். டேவிட்க்கு கொஞ்சம் பயமாவே இருந்திருக்கு. ஆனா அதை வெளியே காட்டிக்காம தேங்க்ஸ்னு சொல்லி கதவை சாத்திருக்காரு. கதவை சாத்தினதுக்கு அப்புறமும் அந்த ஆளு பாடுறது கேட்டுட்டே இருந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாட்டு நின்றுச்சு. டேவிட் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா அந்த ஆளு டிரைவேல நின்னு டேவிட் வீட்டையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்திருக்கான். டேவிட் பயத்துல மேல இருக்க ரூமுக்கு போய் கதவை பூட்டிக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு பின்னாடி இருந்து அதே ஜிங்கிள் பெல் சத்தம் கேட்டிருக்கு. டேவிட் பின்னாடி ஜன்னல் வழியா பார்த்தா அந்த ஆளு பேக் யார்ட்ல நின்னு டேவிட் பெட்ரூம் ஜன்னலையே பார்த்துட்டு பாடிட்டு இருந்திருக்கான். டேவிட் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன்னு கத்திருக்காரு. அந்த ஆளு வீட்டு பின்பக்கமா கதவை நோக்கி வேகமா ஓடிட்டான். அதுக்கப்புறம் ஒரு மிருகம் கத்துற மாதிரி பயங்கரமா கத்திருக்கான். பின்பக்கம் கதவை உடைக்கிற சத்தம் கேட்டிருக்கு. டேவிட் பயத்துல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு ஒரு க்ளோசட் குள்ளார போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. போலீஸ் வந்து பாக்குறப்போ அந்த ஆளு அங்க இல்ல. ஆனா அவன் நின்ன இடத்துல அவனோட கால் தடம் காட்டுக்குள்ளார போன மாதிரி இருந்திருக்கு. அந்த ஜிங்கிள் பெல் சத்தம் டேவிட் மனசுல இருந்து இன்னமும் போகல. இது சென்னையில தாமஸ்னு ஒரு 6 வயசு பையனுக்கு நடந்த கதை. கிறிஸ்மஸ் அன்னைக்கு படம் பார்க்கலாம் அப்படின்னு தாமஸோட குடும்பமே தியேட்டருக்கு போயிருக்காங்க. படத்தோட இன்டர்வல் டைம்ல பாப்கார்ன் வாங்க போலாம் அப்படின்னு தாமஸோட அண்ணா அவனை கூட்டிட்டு பாப்கார்ன் வாங்க போயிருக்காங்க. வெளியே போனப்போ அந்த பாப்கார்ன் கவுண்டர்ல ரொம்பவே கூட்டமா இருந்திருக்கு. தாமஸ் அவங்க அண்ணாவை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னுட்டு இருந்திருக்கான். அப்போ ஒரு உயரமான ஆளு தாமஸ் பக்கத்துல வந்து தம்பி வழி தவறி போயிட்டியான்னு கேட்டிருக்கான். ஆனா தாமஸ் ஒண்ணுமே பேசல. இருந்தாலும் அந்த ஆளு சும்மா இருக்காம வா தம்பி உங்க அப்பா அம்மாவை தேடலான்னு சொல்லி தாமஸோட கைய புடிச்சிட்டு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். தாமஸும் சின்ன பையங்கிறதுனால எதுவுமே யோசிக்காம அந்த ஆளு பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டான். அந்த ஆளு தாமஸ வெளியே இருக்க தெருக்கே கூட்டிட்டு போயிட்டான். அந்த தெருவுல யாருமே இல்ல. சின்ன பையனாவே இருந்தாலும் தாமஸ்க்கு இந்த ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்த பார்த்தோன்னே ரொம்பவே பயமாயிடுச்சு. தாமஸை கூட்டிட்டு வந்த ஆளு அவன் போனை எடுத்து ஏதோ பார்த்துருக்கான். அந்த நிமிஷம் தாமஸ் அந்த இடத்த விட்டு ஓடியே போயிட்டான். திரும்ப எப்படியோ தாமஸ் அவனோட குடும்பத்துக்கிட்ட போய் சேர்ந்துட்டான். திரும்ப அவங்கெல்லாம் ரிட்டர்ன் கார்ல போயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு வேன் ஹாரன் அடிச்சுட்டே வந்துட்டு இருந்திருக்கு. திரும்பி பார்த்தா அதே ஆளு. காருக்குள்ளார இன்னும் 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்க மறைச்சு பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த ராத்திரி தாமஸ் தூங்கும் போது ஜன்னல்ல லைட் அடிச்ச மாதிரி இருந்திருக்கு. எட்டி போய் பார்த்தா அதே ஆளு ஃபிளாஷ் லைட் வச்சுட்டு ரூமை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்திருக்கான். தாமஸ் கத்திக்கிட்டே அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கான். ஆனா தாமஸை யாருமே நம்பல. இப்படியே ஒரு 2-3 நாட்கள் போனதுக்கு அப்புறம் நியூ இயர் வந்திருக்கு. நியூ இயர் அன்னைக்கு யாரோ தாமஸ் வீட்டு கதவு டோர்பெல்ல அடிச்சிருக்காங்க. அப்பாவும் போய் அதை யாருன்னு போய் பார்த்திருக்காரு. அப்பா கிட்ட பேசிட்டு இருந்த அந்த ஆளோட குரல்
தாமஸ்க்கு நல்லாவே கேட்ட மாதிரி இருந்திருக்கு. தாமஸ்க்கு உடனே புரிஞ்சிருச்சு அன்னைக்கு தன்னை கடத்திட்டு போக பார்த்த அதே ஆளோட குரல் தான் அப்படின்னு. அந்த ஆளு தாமஸோட அப்பா கிட்ட தன்னோட நாய் தொலைஞ்சு போயிட்டதாகவும் அதுக்கான நோட்டீஸ கொடுக்க தான் இங்க வந்திருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருந்திருக்கான். அந்த நோட்டீஸ கொடுத்துட்டு அவன் வெளியவும் போயிட்டான். சரியா 1 வருஷம் கழிச்சு அடுத்த நியூ இயர் அப்போ தாமஸ் வீட்டு ஜன்னல்ல இந்த வருஷம் கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு எழுதியிருந்திருக்கு. இப்ப தாமஸ்க்கு 16 வயசாச்சு. ஆனா இன்னும் நியூ இயர் வந்தாலே அவனுக்கு அந்த பயம் போகவே இல்லை. ஜோசப், அவரோட ஒய்ஃப் மேரி, அவங்களோட பையன் ஆண்டனி, இவங்க 3 பேரும் போன டிசம்பர் கொடைக்கானல் போயிருந்திருக்காங்க. அங்க உள்ள ஃபாரஸ்ட் ஏரியால பைன் ட்ரீ எடுத்துட்டு வரலான்னு தான் இவங்களோட பிளான். ஃபாரஸ்ட்குள்ள போக போக நல்ல பனிமூட்டம் அதிகமாயிருச்சு. மணி ஆக ஆக வெளிச்சம் குறைய ஆரம்பிச்சுட்டே இருந்திருக்கு. காட்டுக்குள்ளார ரொம்ப தூரம் உள்ள போனதுக்கு அப்புறம் பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு. திரும்பி பார்த்தா ஒரு ஆளு கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு குளிர பத்தி கவலையே படாம நின்னுட்டு இருந்திருக்கான். அவன் முகம் வெளுத்து போய் பார்க்கவே பயங்கரமா இருந்திருக்கு. அவன் இவங்க கிட்ட வந்து மரம் தேடுறீங்களான்னு ஒரு மாதிரி சாஃப்டா கேட்டிருக்கான். மேரி பயத்துல ஆண்டனிய இழுத்து வச்சுக்கிட்டாங்க. அந்த ஆளு சிரிச்சுக்கிட்டே, நான் ரேஞ்சர் இல்ல, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஜோசப்க்கு இது ஏதோ தப்பாவே பட்டிருக்கு. வா போலான்னு சொல்லி மேரிய கூட்டிட்டு வேகமா போயிட்டாரு. திரும்பி பாக்குற ஒவ்வொரு முறையும் அந்த ஆளு இன்னும் இவங்க பின்னாடியே கிட்ட நடந்து வர மாதிரியே இருந்திருக்கு. கார் இருக்கிற இடத்துக்கு வந்ததும் மேரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களோட கார் டயர் பஞ்சர் ஆகி இருந்திருக்கு. அதை கண்டிப்பா அந்த ஆளு தான் பண்ணியிருக்கான். ஜோசப் போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா சிக்னல் அந்த காட்டுக்குள்ளார கிடைக்கவே இல்லை. கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறம் சிக்னல் கிடைச்சிருக்கு. ஜோசப் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே மேரி அங்க பாருங்க அப்படின்னு கத்திருக்காங்க. மரத்துக்கு பின்னாடி இன்னும் 3 பேர் நின்னுட்டு இருந்திருக்காங்க. அவங்க நிழல் மாதிரிதான் தெரிஞ்சிருக்கு. அவங்க மெல்ல இவங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. மேரி அங்க கத்துறத வச்சே போலீஸ்க்கு இவங்களோட சிச்சுவேஷன் புரிஞ்சிருக்கு. கையில ஏதாவது வெப்பன் இருந்தா ரெடியா வச்சுக்கோங்க அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த காட்டுக்குள்ளார வரலான்னு ரெடி ஆகும் போதே ஜோசப் வீட்ல இருந்து அருவாளெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதனால ஜோசப் அந்த அருவாளை இறுக்கமா புடிச்சுக்கிட்டாரு. உடனே அந்த ஆளுங்க நாங்க ஹெல்ப் பண்ணதான் வந்தோன்னு கத்திக்கிட்டே இவங்க பக்கத்துல வந்திருக்காங்க. நல்ல வேளையா திடீர்னு போலீஸ் சைரன் சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தம் கேட்ட உடனே வந்த ஆளுங்க எல்லாரும் காட்டுக்குள்ளார போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு மட்டும் போலீஸ் வரலன்னா ஜோசப் குடும்பத்தோட கதி என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. இது கோயம்புத்தூர்ல மைக்கேல்னு ஒரு 9 வயசு பையனுக்கு நடந்த கதை. கிறிஸ்மஸ்க்கு 2 நாளுக்கு முன்னாடி அவனோட அம்மா கடைக்கு போயிருந்திருக்காங்க. அவங்க அப்பாவும் ஆபீஸ்க்கு போயிருந்திருக்காரு. மைக்கேல் மட்டும் வீட்ல தனியா டிவி பார்த்துட்டு இருந்திருக்கான். வெளியே நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு டோர் பெல் அடிச்சிருக்கு. அவன் டோர் வழியா பார்த்தப்போ வெளியே ஒரு சாண்டா கிளாஸ் நின்னுட்டு இருந்திருக்காரு. ஃபுல்லா அந்த சாண்டா கிளாஸ் காஸ்டியூம் போட்டுட்டு தாடி எல்லாம் வச்சிருந்திருக்காரு. ஆனா அவரோட முகத்துல ஒரு சந்தோஷம் இல்ல. சாண்டா கிளாஸ்னாவே சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஆனா அங்க வந்த ஆளோட முகம் ரொம்பவே சீரியஸா இருந்திருக்கு. மைக்கேலும் பயத்துல யாருன்னு கேட்டிருக்கான். வெளியே இருந்தவரு, நான் சாண்டா, உனக்கு கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கேன், கதவை தொற அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே மைக்கேல் வேண்டா போங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அவர் உடனே நீ வீட்டுல தனியா இருக்கியான்னு கேட்டிருக்காரு. மைக்கேல் ஒண்ணுமே பேசல. ஹால்ல வந்து ஒளிஞ்சுக்கிட்டான். கொஞ்ச நேரத்துல முன்பக்கத்தோட கதவு லாக்க திறக்கிற சத்தம் கேட்டிருக்கு. அந்த சாண்டா உள்ள வர ட்ரை பண்ணிருக்காரு. அடுத்து வீட்டோட பின்பக்க கதவு சத்தமும் கேட்டிருக்கு. அந்த சாண்டா சுத்தி வந்து பின்பக்கமா ஓபன் பண்ண கூட ட்ரை பண்ணிருக்காரு. மைக்கேல் பயத்துல அவங்களோட அம்மாக்கு போன் பண்ணிருக்கான். அம்மா உடனே நான் வந்துட்டே இருக்கேன், உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல கார் சத்தம் கேட்டிருக்கு. அது மைக்கேலோட அம்மாவோட கார் தான். அம்மா வீட்டுக்குள்ளார ஓடி வந்து கதவை உள்பக்கமா பூட்டிக்கிட்டாங்க. அவங்க உள்ள வந்ததும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, தெரு முன்னாடி சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ஆளு டொனேஷன் கேட்டுட்டு இருந்திருக்கான். ஆனா அவனை பார்த்தா நல்ல ஆளு மாதிரி தெரியல, என்னை பார்த்ததும் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு மட்டும் மைக்கேல் கதவை திறந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கவே முடியல. உங்களுக்கு ஏதாவது அமானுஷ்யமான சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருந்தா அதையும் நம்ம கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.